ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க கட்டிக்குளம் குக்கிங் சேனலுக்கு வாங்க, எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இப்போ கருவேப்பிலை வந்து எப்படி நம்ம குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு பிடிச்சபடி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடிக்கு வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 பீஸ் வந்து பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கலாம், எப்படி வைக்கலான்னு வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ பெருங்காயமும் கடலைப்பருப்பும் வறுத்துக்குருவோம். வறுக்கும் போதே என்ன மணம் வருதுன்னு பாருங்கள். இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ வரமல்லியும் அதிலே போட்டுக்கிடுவோம். இப்போ வத்தலையும் அதிலே போட்டுக்கிடுவோம். இப்போ வதக்குனது போதும், எடுத்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலையே அதை மிச்சம் எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். வதக்குனாக்க நல்லா அந்த பச்சை வாடை போயிடும். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் காய வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். அதோட கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். இவ்வளோ மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிடுவோம். நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருந்தா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை தெளிவாக ஊற்றிக்கிடுவோம். இப்போ புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாவை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த அளவு பவுடர் பண்ணால் போதும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கையிலே நம்ம போட்டுக்கிடுவோம் மசாலாவை. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா காரசாரமாக புளிப்பு நல்லா சூப்பராக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கருவேப்பிலை புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு வாரம் நாள் நல்லா கெடாது. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே எடுத்து பாட்டில்லையோ டிஃபன்லையோ ஆரவை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சாதமும் இதிலே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.